அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்போட மிகப்பெரிய ஆசை ஒன்று இருக்குது. அந்த ஆசை இந்த வெள்ளிக்கிழமை நிறைவேறுமா அப்படிங்கிறது தான் அவருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. அப்படி என்ன ஆசை அப்படின்னு கேட்குறீங்களா? நோபல் பரிசை வெல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான். அது பற்றி தான் இன்றைக்கு டிகோட் பகுதியில் பார்க்க இருக்கிறோம். அமைதிக்கான நோபல் பரிசு வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அறிவிக்கப்பட இருக்கு. 7 போர்களை நான் நிறுத்தியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்காக அமைதி நடவடிக்கைகளுக்காக நோபல் கமிட்டி என்னை அங்கீகரித்து எனக்காக இந்த பரிசை அறிவிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ட்ரம்ப்போட எதிர்பார்ப்பு. சரி, அமெரிக்க அதிபர்களில் இதுவரைக்கும் யார் யாருக்கெல்லாம் அப்படி நோபல் பரிசு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 பேர் இதுவரைக்கும் அமைதிக்கான நோபல் பரிசை வென்றிருக்கிறாங்க. 1906ஆம் ஆண்டில் தியோடர் ரூஸ்வெல்ட் அந்த பரிசை பெற்றிருக்கிறார். ரஷ்யாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வர மீடியேஷன் செஞ்சார் அப்படிங்கிறதுக்காக அந்த நோபல் பரிசு அந்த ஆண்டு கொடுக்கப்பட்டுச்சு. 1919 உட்ரோ வில்சன் இந்த நோபல் பரிசை பெற்றிருக்கிறாரு. அப்போ முதலாம் உலகப் போரை முடிவுக்கு கொண்டு வந்ததற்கும் லீக் ஆஃப் நேஷன்ஸ் அமைப்பை உருவாக்க முக்கிய பங்காற்றியவர் அப்படிங்கிற அடிப்படையிலும் அவருக்கு அந்த அங்கீகாரம் கொடுக்கப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு நீண்ட நாட்களுக்கு பிறகு 2002 ஜிம்மி கார்ட்டருக்கு நோபல் பரிசு கொடுக்கப்பட்டுச்சு, அமைதிக்கான நோபல் பரிசு. அப்போது அவர் அதிபராக இருக்கவில்லை அப்படிங்கிறது இந்த இடத்துல பார்க்க வேண்டிய ஒன்று. அவர் அதிபராக இருந்தபோது சர்வதேச மோதல்களுக்கு அமைதியான ஒரு தீர்வுகளை கண்டறிந்தார் அப்படிங்கிறதும் ஜனநாயகம் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்தினார்கிறதும் அவருக்கான இந்த நோபல் பரிசு கொடுப்பதற்கான காரணங்களாக அமைஞ்சிருந்துச்சு. இதே போல் 2009ஆம் ஆண்டில் பாராக் ஒபாமாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ட்ரம்ப் தனக்கு பரிசு கிடைக்கவில்லை என்றால் அது அமெரிக்காவுக்கே அவமானம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய விருப்பத்தை ஒரு தேசிய பெருமைக்குரிய விஷயமா மாற்ற முயற்சி செய்து வருகிறார். இதுவும் சரியான பாதை அல்ல அப்படிங்கிறது அவரை விமர்சிக்கக்கூடியவருடைய கருத்தாக இருக்குது.